ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன். எனக்காக வண்டியோ பேருந்தோ ரயிலோ ஆகாய விமானமோ தேவையே இல்லை. என்னை முருகா என்று கூப்பிடுபவர்களுக்கு மறுகணமே அவர்கள் முன் நின்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து விடுவேன். காலதாமதிக்க மாட்டேன். அதற்காகத்தான் சொன்னேன், உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று. உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உனக்கு நிம்மதிதானே, உனக்கு சந்தோஷம்தானே? ஆனால் அதற்கு என்ன தேவை தெரியுமா? நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி தேவை. நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று வெறுக்கும் போது, நீ நினைத்த காரியம் நடக்காத போது, பல பேர் உன்னை காயப்படுத்தும் போது நம்பிக்கை இழக்கும் அந்த நேரத்தில்தான் உனக்கு முழு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை வர வேண்டும்? எனக்காகத்தானே என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு முதலில் வர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பக்தனை நான் ஒருபோதும் நான் ஏமாற்றுவதில்லை. அதே நேரத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பரிசு உள்ளது. என்ன முருகப்பெருமான் பரிசு என்று சொல்கிறாரே, அதுதான் நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே வேண்டாம். உனது எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான அந்த இடத்தில் நீ முடிவை சந்திப்பாய். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உள்ளது. வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமானது தான். ஆனால் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்ததால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை எப்போதுமே உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். முருகா முருகா என்று எனது நாமத்தை உச்சரிப்பவரை கர்ம வினைகளை தொடர விட மாட்டேன். துன்பங்கள் தாமரை இலையின் மீது வைத்தது போன்றது. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு மிக பயனுள்ளதாகவும் சாதகமான உள்ளதாகவும் தான் இருக்கும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்லமே? வாழ்க்கையில் உன்னை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் யார், எப்படிப்பட்ட மனிதர்கள், நமக்கு நல்லது நினைப்பவர்கள் யார் என்று அந்த இடத்தில் நீ அறிவது கடினம்தானே? அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராய் நீ இருப்பாய். அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தோருக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய். பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நீயே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கிறாய் என்று உனக்கு புரியவில்லை. நான் சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா? பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதால் நான் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடு என் செல்லமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே தான் இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள். பிறகு பார், நீ நடக்க போதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கைகளில் அனுப்பி விடுவேனா? இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய். இந்த முருகப்பெருமான் நான் அனைவருக்கும் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். அது என்னவென்றால், நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனுக்கே என்று கடமையாற்றுகிறாய்.
அப்படி வேண்டாம். முதலில் வாழ்வை ரசித்து அதில் ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அதிலிருந்து அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் கை வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும். கவலைப்படாதே. அதே நேரத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்பிக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. அதே நேரத்தில் வாழ்க்கையை வாழத் தெரிந்து கொள், புரிந்து நடந்து கொள், சரியான பாதையில் செல், துணிச்சலோடு செல், தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படு. ஒரு சில மறந்தால் சரியாகாத சில காயங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் சரியாகிவிடும். நீ மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் உன்னை மாற்றி விட்டது என்பதுதான் உண்மையாக அங்கு இருக்கும். ஒன்று மட்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள். பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வாய். பொறாமையும் இருந்தால் வாழ்வை இழந்து விடுவாய். வாழ்க்கை தொலைந்து போய்விடும். சரியா? ஆகவே வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். நீ இருக்கும் இடத்தில் எத்தனை வசதியோடு இருக்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் போக வேண்டும். அதே போலத்தான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக முடியும். அதனால் தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், நீ யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. உன் தேவை முடிந்ததும் விலகி விடுவார்கள். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்கள் நீ எப்படி மதிக்கிறாய் என்பதிலிருந்தே தெரிந்துவிடும். ஆகவே நீயாக இரு. நீ இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நல்லவராக மட்டும் இரு. உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வதை என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.